ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கும் நம்மளோட தமிழன் ஜாப் அலர்ட்ஸ் சேனலில் டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் அண்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட தமிழன் ஜாப் அலர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. இந்த வெப்சைட்டு தான் நம்மளுடைய டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் போட்டுருக்க அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நாம் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இது எஸ்எஸ்சியிலேருந்து வந்திருக்கு, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதில் மொத்தம் போஸ்டிங்ஸ் 2006 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 26/7/2024 17/8/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்காகனா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி அண்டு டிக்காக கேட்டிருக்காங்க. மொத்த போஸ்ட் 2006. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். ஏஜ் லிமிட் ஸ்டெனோகிராஃபர் சிக்கும் தனியாக டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளேயும், ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டிக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளேயும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜஸில் நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அப்புறம் ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 4 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2ன்னு 2 ஸ்டேஜில் நடக்குது. டயர் 1ன்றது நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். டயர் 2ன்றது ஸ்டெனோகிராஃபிக்கான ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து டயர் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பார்ட் இருக்குது அப்ஜெக்டிவ் டைப்பில். பார்ட் 1 ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பார்ட் 2 ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் 3 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரஹென்ஷன்ஸ். இந்த 3 பார்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த 3 பார்ட்லேருந்து மொத்தமாக உங்களுக்கு 200 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, 200 மார்க்குக்கு. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க் மைனஸ் ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுங்க. அடுத்து டயர் 2 எக்ஸாம். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் ஆர் ஹிந்திக்கு டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்க தனித்தனி டாபிக்ஸையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனான லிங்க்கு, அப்ளிகேஷன் போடுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 83 பேஜஸ் இருக்குது. நம்மளோட வெப்சைட்டில் ஷார்ட்டாக பார்த்துட்டோம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான ஆன்லைன் சர்வீசஸும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.